மதம் அதில் உங்களுக்கு வந்து கடை தேர்தல் கிடைக்கும், வீடு பேர் கிடைக்கும் அப்படிலாம் அவங்க சொல்ல போகிறதில்ல. அவங்க வந்து ஒரு அரசியல் இந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கணும், நம்மளுடைய மக்கள் தொகை இருக்குது, நம்ம அடுத்தது எந்த கட்சிக்கு ஆட்சி வைக்கணும், நம்ம சர்ச்சு கட்டணும்னா எந்த எம்எல்ஏ அந்த ஊரில் இருக்கணும், லோக்கல் பாடியில் ரெப்ரசன்டேட்டிவ் யார் இருக்கணும், மக்கள் கலை இலக்கியம் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இந்த நக்சல் அமைப்புகள்லாம் போஸ்டர்லாம் ஒட்டுவான். அந்த பார்ப்பனிய இதுலேருந்து இப்போ இருந்தவங்க கூட பல பேர் அங்கே லீடர்ஸாக இருந்திருக்காங்க. தொடங்கி வச்சதே ஒரு பார்ப்பனர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நக்சல் பாரி அமைப்பை, நக்சல் பாரிகளோ மாவோயிஸ்டுகளோ, ஈவன் சந்தன கடத்தல் வீரப்பன் அவனும் தான் ஆயுதம் எங்கி அவன் இதெல்லாம் எங்கேயாவது சொன்னானா? ஸோ அதை தான் அவர் அமித்ஷா சொல்கிறாரு, ஒரு இந்துவால பயங்கரவாதியாக இருக்க முடியும். நாளைக்கு ஆயுதம் தாங்கி இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு இப்போதே நான் ஆதரவு சொல்றேன். ஏன்னா நீங்க சிந்து நதி நீரை நிப்பாட்டிட்டீங்க. இந்த போர்ல பிரச்சனைங்கிறது அதுதான், அப்பாவிகளும் இறப்பவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எக்காரணத்தை கொண்டும் பயங்கரவாதத்துக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாது அப்படின்னு மக்கள் முடிவு செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதுன்னா ஹமாஸுக்கு பாலஸ்தீன, சாதாரண பாலஸ்தீன. அதனாலதான் பல நேரங்களில் வந்து குறிப்பாக அந்த காசா ஸ்ட்ரிப்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் வந்து ஹமாஸுக்கு எதிராக நீ வெளியே போன்னு பல இடத்துல போராட்டங்கள் நடந்திருக்கு. எத்தனை நாள் அவன் சோறு திங்காம இருப்பான்? தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் என்னவென்று முதலில் பார்க்கலாம். வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் ஆளுங்கட்சியினருக்கு சலுகை, சாமானியர்கள் மீது பழிவாங்கல், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் காட்டம். மதமாற்றத்தில் ஈடுபட்ட பாஸ்டர் ஊபியில் கைது, தமிழகத்திலிருந்து பணப்பரிமாற்றம் நடந்ததாக விசாரணையில் கண்டுபிடிப்பு. மலேகான் குண்டு வெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் விடுதலை. சிந்து நதிநீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்க முடியாது, அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் எகிப்து நாடுகள் வலியுறுத்தல். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நிதி வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இன்னைக்கு முதல் செய்தியாக எடுத்திருக்கிறது பட்டினப்பாக்கம் அந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்த எஸ் பார்த்திபன் அப்படிங்கிறவர் 2011 அவருக்கு வீடு ஒதுக்கி இருக்காங்க. அதன் பிறகு அரசு 2024 அவருக்கு ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணிடுங்க, இந்த இடத்துல வேற ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு அங்கே இருந்த எல்லாருக்குமே இது சர்வ் பண்ணியிருக்காங்க. இவர் இப்போ எனக்கு வந்து வேற வீடு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காரு, உயர்நீதிமன்றத்தில் போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. அப்போது நீதிபதி அவர்கள் காட்டமாக ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாம் வந்து அரசியல் சட்ட அமைப்புக்கு மேலானவர்களா, வீடு ஒதுக்குவதில் கூட நீங்கள் வந்து பாராமுகம் காட்டுகிறீர்கள், ஆளுங்கட்சியினருக்கு தான் நீங்க ஒதுக்குறீங்க, இது சரியல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்டமான இதையும் நீதிமன்றம் பதிவு செய்திருக்க செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அந்த பட்டினப்பாக்கத்தை சேர்ந்த எஸ் பார்த்திபன் என்னன்னு சொல்றாரு, கடந்த ஜூன் மாதம் வந்து எல்லாரும் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் மாற்று குடியிருப்பே சாங்ஷன் பண்ணலையே அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னா யாருக்குமே இருக்காது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அவர் அப்புறம் கண்டுபிடிக்கிறாரு என்னென்னா கட்சியை சார்ந்தவர், ஆனால் முன்னாள் அமைச்சர். ஏன்னா அந்த பத்திரிகை செய்யல பேர் வரல, ஆனால் நீதிபதி அவர்கள் குறிப்பிடும்போது பெயர் உள்பட சொல்கிறாரு அவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய நேர்முக உதவியாளர் அவங்க 2 பேர், அவங்களுக்கு KK நகரில் இருக்கக்கூடிய வீடு வந்து அலாட் பண்ணுறாங்க. நாங்கள் பொது அந்த தேர்வு அடிப்படையில் எங்களுக்கு அங்கே கிடச்சிருக்குது. இப்போ எங்களை ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க, எங்களுக்கு இது பண்ணல. ஆனால் ப்ரியாரிட்டி பேசிஸில் ஒரு அமைச்சருக்கு நேர்முக உதவியாளர், அதுவும் முன்னாள் அமைச்சருக்கு நேர்முக உதவியாளராக இருந்தாங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் சாங்ஷன் பண்ணது எப்படி சரி அப்படின்னு அடுத்த ஒரு வழக்கை தொடுக்கும் பொழுது தான்
நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாரையும் சமமாக பார்க்கணும்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் அமைச்சருடைய உதவியாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவர்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு. இந்த திராவிட மாடல் அடிக்கடி சொல்கிறது என்ன? சமநீதி, சமூக நீதி. அவங்க சொல்லுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இதுதான். இன்னொன்று, இந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அப்படின்னாலே அவங்களுக்கு அப்படி கையெல்லாம் சொரிய ஆரம்பிக்கும். அதில் வந்து பல ஊழல் முறைகேடுகள் இருக்கும். இவங்க ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே பண்ண ஒரு கம்பெனி தான் PNR, ஏதோ ஒரு கம்பெனி திருவொற்றூர் பகுதியில் 160 கோடி ரூபாய்க்கு சொல்லப்பட்ட ப்ராஜெக்ட். அதில் வந்து தரமற்ற இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருங்க. குற்றச்சாட்டுகள் அதற்கு பிறகும் கூட அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் ஒதுக்கப்பட்டது. அதற்கு அந்த நேரத்தில் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததும் அது பாதியில் இதானதுன்னு பார்க்குறோம். இதற்கு முன்பு கலைஞர் ஆட்சியிலேயே வேண்டப்பட்டவர்களுக்கு அதில் சலுகையாக கொடுக்கப்பட்டது. அதில் ஜாஃபர் சேட், அப்போ முன்னாள் போலீஸ் அதிகாரி, அவருக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபு பேரில் அது இருந்ததுன்னு அது வழக்கு ரொம்ப நாளாக நடந்தது. இப்போ அவருக்கும் அந்த வழக்கு இதுலேயும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவரை இப்போ விடுவிச்சிருக்கிறாங்க. எப்படி கேஸ் நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இது போல் வீட்டு வசதி வாரிய இதில் அலோகேட் பண்ணுறதுல எப்பொழுதுமே திமுக அரசு அதில் பல முறைகேடுகள் செய்திருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். அதே நேரத்தில் சில பேருக்கு இவங்க கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டுவாங்க. எனக்கு தெரிந்து நல்லா தெரியும், தமிழறி மணியன் அவர்களுக்கு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் கலைஞர் அவர்கள் கொடுத்தாரு. ஆனால் அவர் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அதனால தான் அவர் மிகப்பெரிய அளவில் பரிமளிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேர்மையான அரசியல்வாதி. இந்த திராவிடம், இந்த தமிழகம் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த திராவிடத்தின் 2 கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி, மாற்று யாராவது வருவாங்களான்னு சொல்லி அவர் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போவார். பல இடங்கள்ல அவருக்கு தோல்வி. அவர் வந்து வைகோ வந்து சீஃப் மினிஸ்டரா கேண்டிடேட் அப்படின்னாரு. இப்போ வைகோடைய நிலைமை இப்போ அவர் பார்த்து என்ன கருத்து சொல்லுவாருன்னு தெரியல. பிறகு பாஜக அந்த கூட்டணி அமைவதற்கு அவர் காரணமாக ஒரு நேரத்தில் இருந்தார். அந்த கூட்டணிக்கெலாம் அவர் பேசினார். அப்புறம் சீமானை நம்பினார். அதுக்கப்புறம் சீமானை வந்து வட வருத்தலுங்காரு, இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்டேருந்தும் கொஞ்சம் வெளியில் வந்தார். அதற்கு பிறகு காந்திய மக்கள் இயக்கம் இது மாதிரி விஷயங்கள் இது பண்ணார். ரஜினி கடைசியில் பார்த்தோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, யாராவது இந்த திராவிடத்தை எதிர்க்க ஸ்ட்ராங்கான ஆள் வருவாங்களாம். பிறகு அண்ணாமலையை கூட அவர் ஆதரித்தாருங்கிறத பார்க்குறோம். அவருக்கு இது பண்ண திமுகவை விமர்சிக்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்களா நாங்கள் வீடெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சில பேரை விட்டு தூண்டி எழுத விட்ட உடனே அவர் இந்த வீடே வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கு. ரொம்ப சமீபத்தில் பார்த்தோன்னா நாங்கள் தமிழ் எழுத்தாளர்களுக்கெல்லாம் வீடு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை பல பேருக்கு கொடுக்கல அப்படின்னு இதே ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் பார்வைக்கு வந்து அவர் ஒரு அப்சர்வேஷன் சொன்ன உடனே பதறி அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளே விளக்கம் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறேன். ஆகவே சமநீதி அப்படிங்கிறது இல்லவே இல்லை அவர்கள்ட்ட. சரி, அவங்களுடைய இடத்த கொடுக்குறாங்க அப்படின்னா, கலைஞர் வாழ்ந்த இடம் கோபாலபுரம் வீட்டையே மருத்துவமனையாக கொடுத்தவர் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட உதயநிதி ஸ்டாலின் உருட்டியிருக்காரு. ஒன்றும் கொடுக்கலையே. இப்போ அந்த அங்கே இருக்க தயாளு அம்மாள் வேற எங்கேயும் இருக்க முடியாதா? அது அவருக்கு பின் தான் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. அதான். ஸோ அதுக்கு எப்படி வேணாலும் அவங்களுக்கு வாய், அவங்க கையில் மீடியா இருக்குது, யாராவது இப்போ கேட்க போகிறாங்களா என்ன? அது உயிரில் அப்படி தானேங்க இருக்குது, நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையேன்னு. ஆகவே இந்த வீட்டு வசதி வாரியம், இதாவது பொது பணத்தில் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தரமற்ற முறையில் இருக்கும். அரசியல் நோக்கத்தோடு செயல்படுவார்கள், அதிகார துஷ்பிரயோகத்தோடு செயல்படுவார்கள் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பார்வையாக தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வாரங்களாக நீதிமன்றம் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த தமிழக அரசின் மீது ஒரு கொட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை குறித்து எந்த பிரதான ஊடகங்களும் டிஸ்கஷன் பண்ணல அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த செய்தியாக, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதமாற்றத்தில் ஈடுபட்ட பாஸ்டர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, ரைட்டு, அவர் தப்பு பண்ணாங்க, கைது பண்ணிட்டாங்க, அதுக்கு என்னப்பா அப்படின்னா, அவர் மதம் மாற்றுவதற்காக அவருக்கு தமிழகத்தில் இருந்து தான் பணம் போயிருக்கு அப்படிங்கிற கூடுதல் தகவலும் அந்த செய்தியில் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது மாதிரி உத்தரப்பிரதேசத்துடைய ATS அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சீதாப்பூர் SP அங்குர் அகர்வால் அவர் தலைமையில் இருந்த ஒரு டீம் தான் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வினோத் பால் சிங் அப்படிங்கிறவர்.
லக்கிம்பூர் கேரி. லக்கிம்பூர் கேரினா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விவசாய போராட்டங்கள் நடந்தது அந்த நேரத்தில். பிஜேபி எம்பியுடைய பையன் வந்து கார் ஏற்றி ஆக்சிடென்ட் கொண்டாது அந்த வழக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும், லக்கிம்பூர் கேரி. இந்த லக்கிம்பூர் கேரியில தான் இவர் மத மாற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு. அலாங் வித் இஸ் ஒய்ஃப் ஜோதி, பேரை பார்த்தாலே தெரியும் அவங்களே மதம் மாற்றி. 2 பேர் பேரையும் பார்க்கும் பொழுதே இவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இல்லை, மதம் மாற்றப்பட்டவர்கள் இவங்க. ஸோ மதம் மாற்றப்பட்டவன் தான் இன்னும் வேகமாக வேலை செய்வான் அப்படிங்கிறதுனால அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களோட சேர்த்து ஆனந்தராம், சுப்கரன், ராமித் அப்படின்னு பல பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கன்வர்ஷன் ஈடுபடுறாங்க, பல பேரை மதம் மாற்றுறாங்க, ஏதோ ஆசை வார்த்தைகளை குற்றி மதம் மாற்றுறாங்க இப்படின்னு போனால் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணுறாங்க. அதில் பார்க்கும் பொழுது நிறையா அவங்களுக்கு சென்னையிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் இப்போதைக்கு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்த ஜோஷுவா ப்ராஜெக்டாக இருக்கட்டும், பல மதமாற்ற விஷயங்கள் வந்து தமிழகத்தை மையமாக கொண்டு பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இங்கே சேத்பட்டில் ஒரு அங்கே கூட இடி சர்ச்செல்லாம் ஒரு நேரத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன். அது வந்து சென்ட்ரலைஸ்டு என்ஜிஓ. நான் உலக நாடுகளிலிருந்து கிறிஸ்துவத்துக்கு மதம் மாத்திர இந்த ஆக்டிவிட்டி ஈவெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபுல்லாக வாங்கிட்டு அவங்க வந்து அங்கே எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீ இந்த பக்கத்தில் மதம் மாத்திர இந்த சர்ச்சுக்கு இவ்வளோ இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க மேலே இடி இப்போ வந்து கேஸ் இப்போ உட்பட போயிட்டுருக்கு சேத்பட்டில். ஆகவே தமிழகத்தை பேஸ் பண்ணியே பல இடங்களில் மத மாற்றங்கள் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது ஒன்று. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு கிறிஸ்துவ பிரச்சனை ஏதாவது வந்தது, சர்ச் விஷயம் ஏதாவது வந்தது, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போராட்டமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடக்கும். இப்போ மணிப்பூரில் விஷயம் பார்க்குறோம். மணிப்பூருக்காக இங்கே யார் போராட்டம் நடந்ததுன்னா, இங்கே வந்து மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ பாதிரிகள் முன்னால் நின்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு போராட்டங்களை நடத்தியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆகவே பல விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைமை இடமாக வாட்டிகன்லேருந்து ஆர்டர் வரும். அதை வந்து சர்ச்சு வந்து அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த லெக்கு போடுறாங்கன்னு சொல்லுவாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில். அது மாதிரி அது வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பு கொண்ட ஒரு ஆர்கனைஸ்டு ரிலீஜன் தானே, அது ஒரு அரசியல் ரிலீஜன், பொலிட்டிக்கல் ரிலீஜன். அதனால் அது வந்து மதம் அதில் உங்களுக்கு வந்து கடை தேர்தல் கிடைக்கும், வீடு பேர் கிடைக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்ல போகிறதில்ல. அவங்க வந்து ஒரு அரசியல் இந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கணும், நம்மளுடைய மக்கள் தொகை இருக்குது, நம்ம அடுத்தது எந்த கட்சிக்கு ஆட்சி வைக்கணும், நம்ம சர்ச்சு கட்டணும்னா எந்த எம்எல்ஏ அந்த ஊரில் இருக்கணும், லோக்கல் பாடியில் ரெப்ரசன்டேட்டிவ் யார் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு கட்டமைப்பு தானே. அவங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கீழே கொண்டு போகணும். ஸோ இதற்கு பணம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் இந்த என்ஜிஓ வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ஜிஓ முறுக்கின உடனே தான் பல இடங்களில் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பல பிரச்சாரங்களை செய்கிறது. கன்னியாகுமரியெல்லாம் பார்க்குறோம். அவங்களுடைய என்ஜிஓ 3000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்களை முடிக்கிறாங்க. நாடு முழுக்க 30,000க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்களை முடக்குனாங்க. அதை முடித்த உடனே அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சஃபகேஷன் வந்துருச்சு. ஆனால் இப்போ அவங்களே வேறு விதமான முறையில் எப்படி வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வர்றதுங்கிறது டெக்னிக். அதில் வந்து பல புது டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் பில்லிங்கிறது மாதிரி பண்ணி அதன் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து அது பைசாவை வர வைக்கிறதுக்கான அது வந்து உங்களுக்கு என்ன பொருளை அனுப்புறது மாதிரிலாம் கிடையாது. சாஃப்ட்வேர்னு நான் ஒன்று சொல்லுவேன், அந்த சாஃப்ட்வேருக்குன்னு அவங்க ஏதோ லட்சத்தில் அனுப்ப போகிறாங்க, லட்சங்களில். இது போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பாரு. இது ஒரு பார்ட். இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, தமிழகத்திலிருந்து ஃபண்டு போயிருக்குன்னு. இந்த அரசே எப்படி செயல்படுகிறது இன்னொரு செய்தியும் இருக்குது. என்னன்னா, கன்னியாகுமரியில் வந்து வெளிநாடுகளிலிருந்து நிதி பெறாத சர்ச்சுகள் அவங்களுக்கு வந்து புனரமைப்பு பண்ணுறதுக்கு ஒரு சர்ச்சுக்கு 20 லட்சம் ரூபா. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவு தெருவுக்கு ஒரு சர்ச் இருக்கும். அதில் எல்லா சர்ச்சுக்கும் வெளிநாடுகளிலிருந்து என்ஜிஓலேருந்து பைசா வரும்லாம் சொல்ல முடியாது. ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியும். பெரிய ஸ்ட்ரிக்டான ஆர்டரான். 20 லட்சத்துக்கு அவன் புனரமைப்பு பண்ணால் திரும்ப 5 லட்சத்துக்கு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் தானே பண்ண போகிறான். அது குட்டி சர்ச்சோ பெரிய சர்ச்சோ நீங்கள் அதை பார்த்து. அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய பெரும்பாலான டாக்ஸ் வந்து இதுக்கு தான் செலவு. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளோ சர்ச் இருக்கு.
என்ஜிஓ ஃபண்டட் இல்லாத சர்ச்சு ஊர் முழுக்க இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் இவங்க புனரமைப்பு கொடுக்குறாங்கன்னா யார் காசு எடுத்து கொடுக்க போறாங்க? இந்துக்கள் கட்டக்கூடிய வரி கூட அவன் வந்து இந்த நாட்டுடைய நலனுக்காக நாற்கரச்சாலை வாஜ்பாய் போட்டாரு. இப்பொழுது எங்க பார்த்தாலும் தேசிய நெடுஞ்சாலைகள் எக்ஸ்பிரஸ் வே எல்லாம் போடுறாங்க. பல டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நடக்குது மோடி ஆட்சியில. இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய வரி. ஏன்னா அந்த வரி வசூலப்பே கரெக்டாக அந்த மார்ச் மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. நீங்கள் இந்த இந்தியாவில் இவ்வளவு கட்டமைப்பு வந்திருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய வரி, அதனால தவறாமல் வரி செலுத்துவீர் அப்படின்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. இந்து நினச்சிட்டு இருக்கான் பாரு, மோடி கேட்குறாரு, எதுக்காக கேட்குறாரு? இவ்வளோ வளர்ச்சிக்குன்னு. ஆனால் இப்போ என்ன தெரியுது, இந்த கன்னியாகுமரி இந்த செய்தியை பார்த்தா நம்ம கொடுக்குற வரியெல்லாம் சர்ச்சுக்கு புனரமைப்புக்கு தான் இவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. தமிழக அரசு கலெக்ட் பண்ணுற அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது அப்படி தான் தெரியுது. ஆகவே இந்துக்களுக்கு எதிரானது இந்த அரசியல் கட்டமைப்பே எப்படி இருக்குன்னு மைனாரிட்டி ஓட்டுகளுக்காக அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறாங்க. இதில் ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் நமக்கு இருக்குது. இப்போ என்னென்னா, பேக் டு த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் வரேன். இந்த லக்கிம்பூரில் அரெஸ்ட் பண்ண மத மாற்றத்தை பாஸ்டருக்கு உத்தரப்பிரதேச அரசு அங்கே சீஃப் மினிஸ்டராக யோகி ஆதித்யநாத் இருக்கார். யோகி ஆதித்யநாத் பல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார். நமக்கு இப்போ திக்குன்னு ஒரு மனசில் தோணுது என்னென்னா, ஏற்கனவே சத்தீஸ்கரில் மதமாற்றம் ஈடுபட்ட கன்னியாஸ்திரிகளை 2 பேரை அந்த கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அவங்க மதமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு அந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. இல்ல அது பொய்யான செய்தி அப்படின்னு யார் சொல்றான்னா, கேரளா பாஜக மாநில தலைவரே சொல்றாரு. எங்க ஆளுகளை அங்க அனுப்பி அங்கே தங்கி அவங்களெல்லாம் பேசி அவர்களை பத்திரமாக நாங்க மீட்போம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அவங்களுக்கு என்னன்னா, கேரளால இனிமே அங்க இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவர்களும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரியில பார்த்தாச்சு, சிவகங்கையில சேர்ந்த அலெக்சிஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களால கடத்தப்பட்டாரு. அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்தது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான். அந்த நேரத்தில் கிறிஸ்துவர்கள் வந்து பாஜகவுக்கு எந்த அளவுக்கு நன்றி கடனோட செயல்படுத்துனாங்கன்னு நமக்கு தெரியும். அதே போல மீனவர்கள், அதுல சில கிறிஸ்தவ மீனவர்களும் உண்டு. இலங்கையில 5 பேர் தூக்கு தண்டனைக்கு இருந்தாங்க. அவங்கள பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார் மோடி. அவங்க எவ்வளவு நன்றி கடன் பட்டார்கள்னு நமக்கு தெரியும். கேரளாவை சேர்ந்த பல நர்சுகள், பெரும்பாலும் அவர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தாங்க, சிரியால இருந்தாங்க. அப்பொழுது இருந்த வெளியுறவு இணை அமைச்சராக இருந்த வி.கே. சிங் நேரடியாகவே போய் பேசி நெகோஷியேட் பண்ணி அவங்கள பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார். ஆகவே கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதே போன்ற ஒரு கனவுல பாஜக இருப்பதனால நம்ம யோகி ஆதித்யநாத்தையும் பேசி அவங்க மதமாற்றம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, எங்களுக்கு கேரளாவிலேருந்து ஓட்டு போடுவாங்க, தயவுசெய்து அவங்கள விட்டுருங்க அப்படின்னு கேரளா பாஜகவிலிருந்து எந்த கோரிக்கையும் போயிடக்கூடாது அப்படிங்கிற அச்சம் தான் நமக்கு இருக்கிறது. அடுத்த செய்தியாக, மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகான் வெடிகுண்டு அப்படிங்கிறது நாடு முழுவதும் பேசுபொருளான ஒரு சப்ஜெக்ட். 2008 இது ஒரு மசூதி அருகே மோட்டார் பைக்கில் நடந்த ஒரு வெடிகுண்டு. அப்போ அந்த சமயத்தில் வந்து முன்னாள் பாஜக எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டது. அப்புறம் ஒரு இராணுவ அதிகாரி ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படிங்கிறவர் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதில் 6 பேர் அந்த வெடிகுண்டு விபத்தில் மரணித்திருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. இப்போ NIA கூடுதல் சிறப்பு அந்த நீதிமன்றம் எல்லோரையும் விடுதலை செய்து விடுவித்திருக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லியும், பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்கள் குடும்பத்துக்கு 50,000 கொடுக்க சொல்லியும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. செய்தி எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா 17 வருடங்கள் ஆகியிருக்கிறது இந்த கேஸ் முடியறதுக்கு அப்படிங்கிறது. இந்த 17 ஆண்டுகள் ஒரு கொலைப்பழியை சுமந்து இந்த 7 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு. கொலைப்பழி இவங்க சுமந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிராண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தது காங்கிரஸ். என்னன்னா, இந்து டெரரிசம். அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த நம் தமிழகத்தை சேர்ந்த பி. சிதம்பரம் தான் அந்த வார்த்தையை காயின் பண்ணார், இந்து டெரரிசம் அப்படின்னு. எப்படின்னா, டெரரிசம் அப்படின்னாலே இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் விங் இதை சார்ந்தவர்கள். அதனால இந்து டெரரிசம் அப்படின்னு புதுசாக வார்த்தையை கிரியேட் பண்ணாங்க. அது எவ்வளவு பொய்யானது, புனைவானது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய தீர்ப்பாக தான் இருந்திருக்கு.
இதில் இந்த தீர்ப்பில் ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னென்னா, அந்த சஸ்பெக்ஷன் இருக்குது, உங்கள்ட்ட சஸ்பிஷன் சில ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்கு, ஆனாலும் அதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. இன்னொன்று, அந்த மோட்டார் பைக் நீங்கள் சொல்கிற அந்த லூனா மோட்டார் வந்து பாஜக எம்பி அவங்களுடைய இதுதான் அப்படின்னா அதை வந்து அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, அந்த மோட்டார் பைக்கில் தான் வெடிகுண்டு வச்சாங்களா அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணல. அது வேற எங்கேயாவது கூட வச்சிருக்கலாம். அதை இவங்க சந்தேகத்திற்கு இடமின்றி இவங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணல. ஸோ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னு இந்த சட்டமன்ற இதில் சொல்லுவாங்கல்ல, வாசகம் சட்ட, அதை வச்சு இதில் அந்த அடிப்படையில் பார்த்தால் இவங்களுக்கு அந்த இதை நான் கொடுக்குறேன், ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு. நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி காங்கிரஸ் ஆட்சி இப்போ இந்த குண்டுவெடிப்பு நடந்தது, தொடர்ச்சியாக இஸ்லாமிக் டெரரிசம் பெரிய அளவில் இந்தியாவில் இருந்தது அப்படிங்கிறதுல அதை வந்து அதுலேருந்து மூடி மறைப்பதற்காக அந்த அவங்களுடைய நல்லெண்ணத்தை, இஸ்லாமியர்கள் நல்லெண்ணத்தை வாங்குவதற்காக இந்த இந்து டெரரிசம்னு காயின் பண்ணாங்க. இதில் அந்த பிரக்யா சிங் தாக்கூரை வந்து 13 நாள் கஸ்டடியில் அவங்கள பாடாப்படுத்தினாங்க. அவங்க பெட் ரிட்டனாக ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த வழியெல்லாம் இப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு. 17 ஆண்டுகள் அந்த கொலைப்பழியை நான் சுமத்துறேன், இந்த இதை வச்சு என்னை வந்து எவ்வளவு அவதூறாக பேசினாங்க அப்படின்னு. அதே போல் நீங்கள் சொன்ன கர்னல் புரோஹித் அவர் சொல்லியிருக்காரு, மீண்டும் இந்த நாட்டிற்காக நான் வந்து என்னுடைய ஆர்மியில் நான் வந்து வேலை செய்ய போகிறேன். இந்த இவ்வளவு நாள் அந்த கொலைப்பழியை சுமந்து கொண்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக எனது நாட்டுக்காக நான் சேவை செய்ய போகிறேன். அதே மாதிரி அதில் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ரமேஷ் உபாத்யாய், அவர் ஆர்மியுடைய இன்டெலிஜென்ட் விங்கில் அவர் ரிட்டையர்டு மேஜர், அவர் மீதும் குற்றம் சாட்டினார்கள். என்னன்னா, அவர் புரோஹித்லாம் சேர்ந்து அபினவ் பாரத் சவார்கர் அப்போ தொடங்கியது திரும்ப ரிவைவ் பண்ணுறதுக்காக இவங்க வேலை செய்தாங்கன்னா இவங்க செட்டப் பண்ணாங்க. அதாவது அப்போ இருந்த காங்கிரஸ் மகாராஷ்டிரா ஏடிஎஸ் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களுடைய ஒரு முடிவு பண்ணிட்டு தான் அந்த கேஸையே ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து இவங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஹேமந்த் கர்கரே, அதாவது இவங்க எப்படி அதை அரசியலுக்கு எப்படி பயன்படுத்தினாருங்கிறத பார்க்குறோம். ஹேமந்த் கர்கரே தான் ஏடிஎஸ் சீஃபாக இருந்து அவர் இந்த கேஸை வழி நடத்துகிறாரு. இந்த இவங்க ஏடிஎஸ் உடைய விசாரணையை, அவங்க விட்னஸை வந்து விசாரணை பண்ண விதம் இதெல்லாம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி 2011 என்ஐஏ அவங்க இந்த கேஸ் எடுக்கிறாங்க. 2014 தான் பாஜக வருது, ஆட்சிக்கு வருது. ஸோ அந்த என்ஐஏன்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். காங்கிரஸுடைய என்ஐஏ தான் விசாரிக்குது, இவங்க ஏடிஎஸோட விசாரணை சரியில்லை அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா என்ஐஏ விசாரணை கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் பிறல் சாட்சியாக அவங்க மாறுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை மிரட்டி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹேமந்த் கர்கரே இது ஏடிஎஸ்ஸாக இருந்து அவர் இந்த அமைப்பு இவங்களெல்லாம் உள்ள வச்சு அவங்கள விசாரணை எல்லாம் பண்ணி மிரட்டியோ ஏதோ பண்ணி நடக்குது. அதுக்குள்ள இந்த மும்பை குண்டுவெடிப்பு நடக்குது, உங்களுக்கு தெரியும். காசாப்பு உள்ளே வந்து இருக்குப்ப அந்த காசாப்பை அந்த டெரரிஸ்ட் உள்ளே வந்தப்ப அவங்கள வந்து இந்த ஏடிஎஸ் வந்து மகாராஷ்டிரா ஏடிஎஸ் அவங்கள பதில் தாக்குதல் நடத்துறதுக்காக அப்போ டியூட்டியில் இருந்த ஹேமந்த் கர்கரே, சொலேக்கர் அப்படியே இன்னொரு ஆஃபீஸர், டிஜிபி, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அவங்கள வந்து சுட்டு தள்ளுறதுக்காக போகிறாங்க. ஒரே வண்டியில் போகிறாங்க. அந்த ஜாக்கெட்லாம் அவங்க போட்டுட்டு தான், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு தான் போகிறாங்க. ஆனாலும் அவங்க சுடுறதுல அவங்க வந்து AK-47 மாதிரி உயர்ற, ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து எல்லா ஆயுதத்தோடு வந்திருக்கான். அவங்க சுட்டதில் ஹேமந்த் கர்கரே செத்து போயிடுறாரு. இது வந்து அங்கே நடந்த உண்மை இது. ஆனால் இதை காங்கிரஸ் எப்படி மடைய மாட்டேன்னா, ஏற்கனவே இந்த இந்து டெரரிசம், இந்த மலேகான் குண்டு வெடிப்பில் RSS சம்மந்தப்பட்டவர், ஏன்னா இவங்க ABVPலாம் இருந்திருக்கான், பிரக்யா சிங் தாக்கூர், இதில் RSS எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால RSS காரர்கள் வந்து சதி பண்ணி ஹேமந்த் கர்கரேவை கொண்டுட்டாங்க. அதாவது அவங்க என்னன்னா, பாகிஸ்தான்லேருந்து அந்த பயங்கரவாதி இங்கே கொலை பண்ணல, RSS தான் இதை திட்டமிட்டு செஞ்சது அப்படின்னு சொல்லி இதை வந்து நேரேட்டிவ் பண்ற மாதிரி புத்தகமே வெளியிட்டாங்க. அதை திக்விஜய் சிங் வந்து புத்தகத்தை கூட வெளியிட்டது. அந்த வரலாற்றை எல்லாம் நம்ம மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட வழக்குல தான் இப்பொழுது இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புங்கிறது இன்னைக்கு வந்தா கூட இதற்கு பின்னணி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ நேற்று அமித்ஷா அவர்கள்
இது இன்னைக்கு தீர்ப்பு வருங்கிற எண்ணத்தில் சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் சரியாக சொன்னார் ராஜ்யசபாவில், இந்து என்னைக்குமே பயங்கரவாதியாக முடியாது, அவன் நினைச்சா கூட முடியாது. ஆனா அவன் வந்து ஒரு மதத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி அவனும் வந்து இது பண்ணல. இப்போ நீங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நக்சலிசம் இருக்கு, மாவோயிசம் இருக்கு. இதுல பெரும்பாலான லீடர்ஸ் இந்துக்கள். இன்னும் சொல்லப்போனா வெஸ்ட் பெங்கால்ல, சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய தளபதிகளாக யார் பண்ணா இவங்க இப்ப சொல்றாங்கல்ல, முற்பட்ட வகின இந்த இதுன்னு பார்ப்பனிய பனியா அப்படின்லாம் அந்த மக்கள் கலை இலக்கியம் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்புகள், இந்த நக்சல் அமைப்புகள்லாம் போஸ்டர்லாம் ஒட்டுவான். அந்த பார்ப்பனிய இதுல இருந்து இப்ப இருந்தவங்க கூட பல பேர் அங்க லீடர்ஸா இருந்திருக்காங்க. தொடங்கி வச்சதே ஒரு பார்ப்பனர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நக்சல்பாரி அமைப்பையே. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து பார்ப்பனியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஆயுதம் தூங்கலை, வேறு ஏதாவது நோக்கத்துக்காக என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த பூஷ்வாக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் ஆயுதம் ஆகுன்றான். சரி, இங்கே போவோம். ஸ்ரீலங்காவில் முன்னெடுத்தவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அதற்கு பிறகு அதை ஒட்டி பல தமிழ் தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தமிழர்கள், இந்துக்கள். இந்து இதை வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க இது பண்ண, தமிழில வேணும்னு வேணா அவங்க ஆயுதம் எங்கே போராடினாங்களே தவிர, இந்து அந்த அடையாளத்தோடு காலையில் பகவத்கீதையை நான் படிச்சுட்டு தான் நீங்கள் துப்பாக்கி தூக்கணும்னு அவனும் சொல்லலை. ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதம் எப்படி நடக்குது, ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாலே அவன் என்ன பண்ணுறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோயம்புத்தூரில் சிலிண்டர் தற்கொலை குண்டு வெடிப்பு பண்ணான்ல முபின்னா, அவன் அது பண்ணுறதுக்கு முன்னாலே அவன் உடம்ப ஷேவ் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ணான்னு இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் விசாரணை அதிகாரிகள் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு. அவன் வந்து ISIS மாடலில் பேட்டர்னில் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான் அப்படின்னு. அதை வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவீங்க? நான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த குண்டு வைக்கிறதே நான் போறேன்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரனோ இல்லை இங்கே நக்சல் பாயர்களோ மாவோயிஸ்டுகளோ, ஈவன் சந்தன கடத்தல் வீரப்பன், அவனும் தான் ஆயுதம் எங்கேயோ, அவன் இதெல்லாம் எங்காவது சொன்னானா? ஸோ அதை தான் அவர் அமித்ஷா சொல்றாரு, ஒரு இந்துவால பயங்கரவாதியாக இருக்க முடியாது. அவன் வந்து ஆயுதம் தாங்கி அவனாவது ஒரு ரெபலியனாக ஏதோ பண்ணியிருக்கலாம், ஆனால் அவனால பயங்கரவாதியாக இருக்க முடியாது. ஒரு மாஸ் லெவலில் மக்களை வந்து அதிகப்படியாக கொலை செய்யக்கூடிய, குண்டு வைக்கக்கூடிய அந்த இதை அவன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மீண்டும் சொல்றது மாதிரி தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அடுத்த செய்தியாக, சிந்து நதி நீர், அது பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமான நதி நீராக பார்க்கப்படுகிறது. அந்த தண்ணீரை எக்காரணம் கொண்டும் பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமா பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும் பொழுது, அது சம்பந்தமான விவாதம் தான் போயிட்டு இருக்கு. அது நடக்கும் பொழுது மிக தெளிவாக அவருடைய உரையில இது சம்பந்தமாக பேசுவாரா மோடி அப்படின்னு கேட்டப்ப மோடி வந்து நாட்டு மக்களுக்கு பேசினார். அப்பொழுது என்ன சொன்னார்னா, ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து போக முடியாது அப்படின்னு மிக தெளிவாக சொன்னார். அதனால தான் சிந்து நதி ஒப்பந்தம் வந்து தடை செய்யப்பட்டது. இதில் என்ன கூத்துனா, இந்த ஒப்பந்தம் போடும் பொழுது, பாகிஸ்தானோடு போடும் பொழுது 80% விவசாயம், குறிப்பாக சண்டிகர், பஞ்சாப், குஜராத் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த சிந்து நதியை வைத்து தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாய அமைப்புகள் எதுகிட்டையுமே கலந்து ஆலோசிக்கவில்லை, கருத்து கேட்கவில்லை. பாருங்க, இந்த 3 விவசாய சட்டம் கொண்டு வந்தார்ல, அது எல்லாத்தையும் பேசிட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் விவசாயிகளுக்குன்னு சொல்லி கொண்டு வந்தார். ஆனாலும் புரோக்கர்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் வன்முறையாக தலையெடுக்க ஆரம்பிச்சது. உடனே அதை வாபஸ் உட்பட மோடி வாங்கிட்டார். ஏன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, அது வந்து அது சரியாக மக்கள் புரியல, அது அவங்களுக்கு நன்மை. பிறகு கோர்ட்டே வந்து எதுக்கு வாபஸ் வாங்கினீங்க, 80 விவசாய சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல பகுதியில் இருக்கக்கூடிய புரோக்கர்கள் போராடினாங்க, இந்தியா முழுக்க கூடிய விவசாயிகள் போராடல. அப்படி இருந்தும் வாபஸ் வாங்கப்பட்டது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 80% விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய சிந்து நதியே 20% தான் பாகிஸ்தானுக்கு தேவை. ஆனா உல்டாவா அப்படி நமக்கு 20% அவனுக்கு 80%. இது போல ஒரு முட்டாள்தனமாக யாராவது ஒப்பந்தம் போடுவார்களா? அதை சரி செய்திருக்கிறார் மோடி அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் மிக அழகா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்ப இது எதுக்கு ஒரு பதிலாகவும் இருக்குன்னா, அதாவது இந்த தம்புநெயில்ல வந்து பாஜகவை கதறவிட்ட திமுக எம்பிக்கள்னு அதுல வந்து திருச்சி சிவா அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அதுல குறிப்பாக அவருடைய பேச்சையும் கூட
பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது கேட்க முடிந்தது. அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து டெரரிசம், அந்த மிலிட்டன்சிங்கிறது எப்படி உருவாகும் அப்படிங்கிறதுக்கு அவர் பெரிய கதையெல்லாம் சொல்றார். தண்ணியினால பல நாடுகளில் வந்து கிடைக்காம பல இடங்கள்ல ஆயுதம் தாங்கிய குழுக்கள் போராடிட்டு இருக்கு. நீங்க வந்து டெரரிசம் வேண்டான்னு நினைக்கிறீங்க, ஆனா சிந்து நதி நீரை நீங்க தடுத்து நிறுத்துறீங்க. அங்க வந்து வறுமை வந்துடும். பாகிஸ்தான்ல விவசாயம் இல்லாம மீண்டும் அங்க வந்து ஆயுதம் தாங்கிய மிலிட்டன்ஸ் தான் அதிகமா வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அந்த பார்டர்ல சீனா மிகப்பெரிய அணையை கட்டப் போகிறது. நாளைக்கு அங்கேயும் இந்த பிரச்சனை வரலாம். அவன் தடுத்து நிறுத்தினானா நம்ம எப்படி செயல்படுவோம்? இதே மாதிரிதான பாகிஸ்தான். அதாவது இங்க 80% விவசாயிகள் பத்தி கவலைப்படல, 5-6 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் பத்தி கவலைப்படல. பாகிஸ்தான் கஷ்டப்பட்டுருவான். அதனால அவன் ஆயுதம், அதாவது நாளைக்கு ஆயுதம் தாங்கி இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு இப்போதே நான் ஆதரவு சொல்றேன். ஏன்னா நீங்க சிந்து நதி நீரை நிப்பாட்டிட்டீங்க. நாளைக்கு ஏதோ ஒண்ணு நடந்தா கூட அவங்க பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்க தண்ணியை நிறுத்தினீங்க. அதனால இப்ப இது பட்ட ஒரு கேடுகட்ட அரசியலை நம்ம யாருமே பார்க்க முடியாது. எந்த நாட்டிலையும் ஒரு எதிர்கட்சி இப்படியெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. ஆனாலும் அதற்கு பிறகும் ஜெய்சங்கர் அவர்கள் மிக தெளிவாக இதை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம சீனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு, இந்தியாவுடைய 5 விமானங்களை பாகிஸ்தான் சுட்டுவழிச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. எந்தெந்த இடத்துல நடந்ததெல்லாம் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு மெசேஜ். இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் சீனாவும் மிக நெருக்கமாகி விட்டன அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார், ஜெயராம் ரமேஷ் பேசினார். அதற்கும் ஜெய்சங்கர் அவர்கள் அழகா பதில் சொல்லியிருக்காரு. ஏண்டா இந்தியாவும் பாகிஸ்தான் நேத்தாடா வந்து நெருக்கமானுச்சு. நீங்க ஆக்குபை காஷ்மீரை எப்பொழுது பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்தீர்களோ அப்பொழுதே வந்து இந்தியாவும் சீனாவும் பாகிஸ்தானும் நெருக்கமாகிவிட்டது. அங்க பேச வச்சுதான் இப்பொழுதும் நமக்கு வந்து எல்லைப்புறங்கள்ல சீனா பிரச்சனை கொடுக்கறதே இது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருந்துதான் நமக்கு பல இடங்கள்ல பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறது. அதுக்கு முன்பும் பேசியிருக்காங்க. என்னன்னா திபெத்து வந்து சீனா ஆக்குபை பண்ண காரணம் அது நிலத்துல நமக்கு வாய்ப்பு இருந்தது. நேபாளத்திலிருந்து அதை பிடிங்கிட்டாங்க சீனா. அதற்கும் இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசு தான் காரணமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த விஷயம்லாம் சரியாத சீனாவுக்கே பாடம் எடுக்கக்கூடிய சீனா குருன்னு அவர் சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியை பெயர் குறிப்பிடாமல் ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் மிக முக்கியமானது ஒன்று சொன்னேன். 2007 பீஜிங்ல ஒரு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அந்த ஒலிம்பிக் போட்டியில அழைப்பாளராக வாங்க கெஸ்டா வாங்கன்னு கூப்பிட்டாங்க சீனா. ஆனா ஒலிம்பிக் பார்த்தாரா இல்லையோ பிரைவேட்டாக பல பேரை இவர்கள் சந்தித்தார்கள். அதையெல்லாம் இவங்களுடைய அலுவலக குறிப்பிலேயே இல்லை. யாரையெல்லாம் சந்தித்தார்கள் என்று தெரியும், என்ன பேசினாங்கிறது இப்போது வரைக்கும் யாராவது தெரியாது. ஆனால் நான் இப்ப சமீபத்தில் போயிருந்தேன் சீனாவுக்கு. பகிரங்கமாக இருக்கும் எல்லாமே ரெக்கார்டு. நான் ஈவன் ஜின்பிங்கை சந்தித்தது, அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்தது, வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்தது, மினிட்ஸ் பை மினிட்ஸ் என்னென்னலாம் பேசணும், நீங்க எங்களுக்கு இது பண்ணலன்னா நாங்க உங்களுக்கு அது செய்ய மாட்டோம் அப்படின்னு எங்களுடைய டீலே ரொம்ப பகிரங்கமாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது. பீஜிங் ஒலிம்பிக்கின் போது சீனா சென்ற காங்கிரஸ் என்னெல்லாம் நடந்தது என்று சொல்வதற்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இப்ப அவர் கேட்டார்ல ராகுல் காந்தி, ட்ரம்ப் 26 முறை சொல்லி இருக்கிறார் அந்த இதுக்கு சமாதானத்துக்கு நான் தான் இது பண்ணேன்னு. அவர் பொய் பேசக்கூடியவர் என்று சொல்ல மோடிக்கு துணிவு இருக்கிறதான்னு கேட்டார்ல. இப்ப ஜெய்சங்கர் கேட்டிருக்காரு, பீஜிங் ஒலிம்பிக் போனியப்பா கெஸ்டா அந்த ஒலிம்பிக்கை பார்க்கறதுக்கு தானே போனேன், ஆனா நீ பிரைவேட்டா பல பேரை மீட் பண்ணிருக்கிய, யாரெல்லாம் மீட் பண்ண, MOU உள்பட சீன அரசோடு சீன கம்யூனிஸ்டோடு சைன்லாம் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணீங்கிறத உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு அதற்கு இவர்கள் பதில் சொல்லுவார்களா அப்படிங்கிறதும் இருக்கு. மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் ஜெய்சங்கர். ஏன்னா அவர் அது சொல்லலை இது சொல்லலைன்னு ட்வீட்ல அவர் கத்திட்டு இருந்தாரு இதுக்கு முன்பு. அப்புறம் பாராளுமன்றத்திலையும் பெரிய சவால் வர்றது மாதிரி அப்படியே டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதில் நீங்கள் ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு எந்த அளவுக்கு ஒரு கேஷுவல் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது ஃபைட்டிங்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது உட்பட இருக்குது. அப்படின்னா அவர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, ஏன் அடிக்கடி ஃபாரின் போறாரு அப்படிங்கிறதுலாம் அந்த வார்த்தையின் வெளிப்பாடா அப்படின்னு நமக்கு தெரியல. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு இப்போ அமைஞ்சிருக்கிறாரு. நாட்டுடைய துரதிர்ஷ்டம். இருந்தாலும் அனைத்திற்கும் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் ஜெய்சங்கர்.
இன்றைய நிறைவு செய்தியாக ஹமாஸ் ஆயுத போராட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஈஜிப்த் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தான், அவங்களே வந்து நீங்க கைவிட்டுருங்க, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வச்சிருக்காங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது. இதில் ஒன்றுன்னா நம்ம அதில் ஒரு பழமொழி சொல்லலாம், அடிக்கிறதுனா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அதுக்கு சரியான உதாரணம். இப்போ அதுக்கே வந்து அந்த பழமொழி சரியா தப்பாங்கிறது அந்த ஆராய்ச்சிக்கு போல. பட்டு பொதுவில் சொல்றது வந்து அடித்தது மாதிரி அடித்தா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இப்போ அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் கூட பாலஸ்தீனத்திற்கு, குறிப்பாக இந்த ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு நாங்கள் உதவ முடியாது, போதும், நாங்கள் காசாக கொடுத்தாச்சு, ஆயுதங்களாக அவனுக்கு சப்ளை பண்ணியாச்சு, ஆனால் அவன் அடிக்கிற அடியில் அவங்க என்ன ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா, யூஎன்னு ஒன்று இருக்குது, அது வந்து அமைதியெல்லாம் நிலைநாட்டும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகள். அது எப்படி நம்புறாங்கன்னு இப்போது வரைக்கும் நமக்கு தெரியல. அந்த யூஎன்ஏ அமெரிக்காவுடைய ஃபண்டில், மற்ற பெரிய நாடுகளுடைய ஃபண்டில் இருக்குது. அமெரிக்கா இவ்வளோ நாள் நடந்தது நம்ம ஊரில் தான் அது இருக்குது, அதனால நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியல. அதில் முக்கால்வாசி பேர் சைனாவோட பேரோட இருக்கிறான் போல இருக்கு. பல நேரங்களில் ஏற்கனவே இருந்த ட்ரம்ப், அதாவது இப்போ இந்த ஆட்சியில், முதல் ஆட்சியில் இருக்கிற WHO ஃபண்டை நிறுத்தினேன் அப்படின்லாம் ஆரம்பிச்சாரு. யூஎன்ஏ எங்களுக்கு தேவையில்லைன்னு நிரப்புற ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் அவங்களுடைய வீட்டோ பவரை விட்டு கொடுக்க முடியாது. ரஷ்யா உக்ரைன் வாருக்கு இதில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் யூஎன்ல சேர்த்து ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையெல்லாம் கொண்டு வரதுக்கெல்லாம் அது பயன்படுது. ஆனாலும் யூஎஸ் சொல்றது சிலது யூஎன் கேட்கலன்னா அப்போ உடனே யூஎன்ங்கிறது தேவையானா அந்த கேள்வியை கேட்பாங்க. இப்போ அங்கே நேற்று கூட ஒரு பேச்சு, ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அதில் இந்தியாவும் தனது தரப்பை சொல்லியிருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வந்து சுமூகமாக பேசி தீர்க்க விடனா 2 நாடுகள் சம்பந்தப்பட்டிருப்பதும் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காசால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கும் பசிப்பட்டினியை போக்குவதற்காக அப்படின்னு. இந்த ஹமாஸ் பயங்கரவாதத்தினால பாலஸ்தீனத்தில் மீட்க முடியுமா, அதாவது இழந்த பகுதிகளை எல்லாம் மீட்க முடியுமானா முடியாது. ஆனாலும் நீங்கள் வந்து இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினீங்க. ஈரான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஆதரவு பண்ணுச்சு, லெபனான் பண்ணுச்சு, சிரியா பண்ணுச்சு. இதெல்லாம் இந்த ஆதரவோட நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க. இங்கே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் அந்த பிரச்சனை ஹமாஸுக்கும் எதிராக வரும் பொழுது எகிப்து அவசரமாக என்ன பண்ணதுன்னா, ஏற்கனவே அவங்க மிகப்பெரிய அளவில் வாள் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம சொல்றோம் சீன பெருஞ்சுவர் மாதிரி, அதை தாண்டியது பெரிய சுவர். எதுக்குடா கட்டியிருக்கீங்க அப்படின்னா, இந்த பயம் இங்கே உள்ள வந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தில் பல பிரிவுகள் இருக்கிறது மாதிரி முஸ்லீமில் மிகப்பெரிய 2 இது வந்து சுன்னி ஷியா. இப்போ இவங்க அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் உலகளாவிய இஸ்லாம் அப்படிங்கிறப்ப ஒரு உதவி பண்ணுறது மாதிரி வெளியில் காட்டிக்கிட்டு, நீ ஆனால் உள்ளுக்குள்ளார வராத ஒன்று. யுஏயும் அதான் சொல்லுது. இந்தியர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தெரியும் அரபு கண்ட்ரிஸ் வந்து மற்ற நாடுகளை எப்படி பார்க்கறது. கிலாஃபத்தா யார் வரணும் அப்படிங்கிறத போட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எகிப்தா, லெபனானா, சிரியாவா, இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஈரானு, ஜோர்டான், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவங்க எல்லாரும் முட்டு கொடுத்து பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் இது வந்து செல்ஃப் எடுக்காது இனிமே. ஏன்னா அந்த அடி அடிக்கிறான் இஸ்ரேல். இப்போ வந்து இன்னும் ஒரு கொடூர தாக்குதலை, அவங்க ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்க வந்து எய்டு இதுலேருந்து யூஎன்லேருந்து வந்தால் கூட அங்கே இவன் வந்து அவங்கள ஹியூமன் ஷீல்டாக சில ஹமாஸ் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அங்கேயும் வேற வழி இல்லாமல் அவங்க குண்டு போட வேண்டியது இருக்கு. அதில் அப்பாவிகள் உயிரிழக்கிறார்கள். இந்த போரில் பிரச்சனைங்கிறது அதுதான், அப்பாவிகளும் இறப்பவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எக்காரணத்துக்கு கொண்டும் பயங்கரவாதத்துக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாது அப்படின்னு மக்கள் முடிவு செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதுன்னா ஹமாஸுக்கு பாலஸ்தீன, சாதாரண பாலஸ்தீனம். அதனாலதான் பல நேரங்களில் வந்து குறிப்பாக அந்த காசா ஸ்ட்ரிப்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் வந்து ஹமாஸுக்கு எதிராக நீ வெளியே போன்னு பல இடத்துல போராட்டங்கள் நடந்திருக்கு. எத்தனை நாள் அவன் சோறு திங்காம இருப்பான்? நீங்க அவங்கள வந்து உசுப்பேத்தலாம். பாருங்க, ஜெருசலத்திலிருந்து அங்கிருந்து தான் நம்ம வந்து ஜுவானிஸ்ட்னு சொல்லி, ஜூஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக என்னதான் வந்து மத விரோதத்தை தூண்டினா கூட 5 வேளை அவன் தொழுகணும். ரைட்டு, அவன் வந்து நல்ல இஸ்லாமியனா இருக்கணும்னு நினைச்சுன்னா 5 வேளை தொழுகணும். அதுக்கு அவனுக்கு ஸ்டெமினா ஆகணும். அதுக்கு சோறு திங்கணும். இல்லை, அவன் குண்டா போடுறான். இவன் எந்த வேலையும் செய்யாம எப்படி உட்காந்துட்டு கேம்ப்லேயே எத்தனை நாள் இருக்க முடியும்?
இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு மத கடமையும் கூட அவனால செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கான்ல, அவனை நீ வந்து அவனை காட்டி எத்தனை நாள் பயங்கரவாத எண்ணத்தை விதைக்க முடியும்? மீண்டும் இதை இப்படிதான் செய்ய போறாங்க. அந்த இப்ப இருக்கக்கூடிய கேம்ப்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு மத வெறுப்பை தூண்டி மீண்டும் இஸ்ரேல் மீது அடுத்த இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு அவனை தயார் பண்ற வேலையெல்லாம் பண்ணதான் போறாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு அவனுக்கு சோறு கிடைக்கணும், அதுக்கு நீ இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் இஸ்லாமியர்களே அமாஸ் பயங்கரவாதிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அங்க கிளம்பிய அந்த சத்தம் இப்பொழுது எகிப்து, கத்தாரு, சவுதி அரேபியாவும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், என்னதான் இருந்தாலும் உலகளவிய இஸ்லாம்னு சொன்னாலும் இவங்களுக்குள் பிரிவு இருக்குது. உனக்கு இத்தனை நாள் நான் முட்டு கொடுத்ததே ஜாஸ்தி, இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். இதை வந்து இந்தியாவும் பாடம் கற்கணும். இது மாதிரி நம்மளும் ஸ்ட்ராங்கா இஸ்ரேல் மாதிரி இருந்தால் இங்கும் பல பிரிவினைவாதிகளுக்கு பிரிவினைவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது தான். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.